ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இஸ் டோன்ட் வெரி, எல்லாம் ஹாப்பி நியூஸ், குட் நியூஸ் தான். நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு வெண்ணிலா மாமா சொல்லியிருக்காங்க. என் மனசில் பட்ட ஒரு விஷயம், சில சீன்ஸ் எல்லாம் விட்டுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் மாமாவையும் வெண்ணிலாவையும் வச்சு இன்றைக்கி ஷூட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ போடும்போது எங்களுடைய சீக்வன்ஸ் முடிஞ்சிடுச்சு, எங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு நாளைக்கு குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து சில பிடிஎஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு இல்லையா, இந்த கோட் சீன் வந்து மேக் பண்ற அன்னைக்கு நிறைய பிடிஎஸ் ஷேர் ஆச்சு. அதுல வெண்ணிலா அண்ட் வெண்ணிலா மாமாலாம் ஒரு காஸ்டியூம்ல இருந்தாங்க. அதே சேம் காஸ்டியூம்ல தான் இன்னைக்கு வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ அதோடைய கண்டினியூட்டி ஷூட் வந்து இன்னைக்கு விஜய் வீட்டில் போயிருக்கு. ஸோ கோர்ட்டுக்கு போற அதே காஸ்டியூம்ல நிறைய பேர் வந்து விஜய் வீட்டில் ஷூட் பண்ணிருக்காங்க. குமரன், நிவின், நம்ம காவேரி, அப்புறம் இப்போ வெண்ணிலாவுடைய மாமா அப்படின்னு சொல்லும் போது அங்கே எல்லாரும் அசம்பிள் ஆகி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அது நல்ல விஷயமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். அண்ட் இந்த பஸ் ஸ்டாண்ட் சீன், இந்த கோர்ட் சீன் முடிச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் சீன் வரும் போல. நான் வந்து அப்போலேருந்து கெஸ் பண்ணுற ஒரே விஷயம், வெண்ணிலாவுக்கு வந்து எப்போ காவேரி பிரெக்னன்ட்னு தெரிஞ்சிச்சோ அப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிடுவாங்கன்னு தோணுது. போயிட்டு அவங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது இவங்க போயிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் போல. விஜயும் காவேரியும் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா அவங்க மாமா கூடயே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் கெஸ் பண்ண விஷயங்கள் தான். இது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. இல்லை டீம் வந்து வேற ஏதாவது பெருசாக பிளான் பண்ணி வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வெண்ணிலா மாமா சொல்ல போகிற குட் நியூஸ் வந்து எங்களுடைய சீக்வன்ஸ் வந்து இந்த ஷெடியூலோட ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எல்லாரும் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா வெண்ணிலாவோட சேர்ந்தாப்புல இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்னு விஜய் வீட்டில் இருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் மனசெல்லாம் உடஞ்சி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல. அதுக்கு தான் அவர் வந்து குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரி பண்ணாதீங்க, நாளைக்கு வந்து வீடியோ போட்டு குட் நியூஸ் சொல்கிறேன், எல்லாம் நல்ல விஷயம் தான் அப்படின்னு இருக்காரு. ஸோ எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும்னு நம்புவோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.